தொண்டர்களின் ஆரவாரம், நடன நாட்டிய நிகழ்ச்சி என்று 6வது முறையாக ஆட்சியமைக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை வரவேற்க மேலதாளத்துடன் காத்திருந்தனர் அதிமுக தொண்டர்கள். தேர்தலில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் நகர்வலம் வந்த ஜெயலலிதா அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். எம்ஜிஆரின் சிலைக்கு அடியில் உள்ள அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த சுமார் 2 நிமிடங்களை செலவழித்து தனது கடமையை நிறைவேற்றிய ஜெயலலிதா பின் அங்கிருந்து புறப்பட்டார். ஆட்சியை பிடித்த முதல் நாளே பொதுமக்களை நடுரோட்டில் நிற்க வைத்து அதிமுக ஆட்சியின் பெருமையை மக்களுக்கு நினைவுபடுத்தினார் வரும் 23ஆம் தேதி பதவியேற்க உள்ள ஜெயலலிதா. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக டிராஃபிக்கில் கஷ்டப்பட்டு வர்றோம். ஓட்டு போட்ட எங்களுக்கு இந்த நிலைமைன்னா 5 வருஷம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டங்க. ஒரு மாலை போடுறதுக்காக இவ்வளோ டிராஃபிக்கை நிப்பாட்டுறது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. முதல்வர் வருவதற்கு 2 மணி நேரம் முன்பாகவே அவ்வழி சாலைகள் அடைக்கப்பட்டு வாகனங்கள் அனைத்தையும் சுமார் 1 மணி நேரம் முடக்கிய அதிமுக அரசின் செயல்பாடுகள் மக்களை முகம் சுளிக்க வைத்தது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. காலையில் 5:30க்கு போங்க, உங்களை ஒன்றும் வேணாம்னு சொல்லல. ஈவினிங் ஒரு நைட்டு ஒரு 9 o'clock போங்க. பார்க்க தானே போகிறீங்க, எம்ஜிஆர் கிட்டே பார்க்க தானே போகிறீங்க, பாருங்கள். உங்களை யார் வேணாம்னுச்சு? பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கிட்டத்தட்ட 1.5 hours அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. மக்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த விதம் செஞ்சாலும் நல்லதான் நினைக்கிறேன். பொலிட்டிஷியன்ஸ்க்கு தயவு செஞ்சு இது ஒரு அட்வைஸாக எடுத்துங்க. மக்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க தயவு செஞ்சு. சுகீர்த்தா தமிழரசனுடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.